கண்களுக்கான பயிற்சி. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. குழந்தை 2வது குழந்தை ஒரு 1வது 2வது படிக்கும்போது எப்ப பார்த்தாலும் வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. போய் ஐ டெஸ்ட் பண்ணோம். பவர் கம்மியா தான் இருந்துச்சுங்க. கண்ணாடி வாழ்க்கை ஃபுல்லா லைஃப் லாங் நீங்க கண்ணாடி போட்டுக்கணுங்க, இல்லைன்னா இது இன்க்ரீஸ் ஆயிரும். கண்ணாடி போட்டே இருந்தா இன்க்ரீஸ் ஆகாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணாடியும் போட்டு விட்டாச்சு. ஆனா பெத்த தாய் மனசு கேட்குமா? கண்ணாடி போட்டு அந்த பிள்ளைய பார்க்க முடியல. அவளுக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. டெய்லி காலையில் எந்திரிச்சு 5-5:30 எந்திரிப்பாங்க. குளிச்சு ரெடி ஆகிட்டு ஐ எக்ஸசைஸ் யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தை என்ன யோகா பண்ண போகுது? எந்திரிச்சு குளிச்சு ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணோம். ராத்திரி நேரத்தில் தூங்குறது, எந்திரிக்கிறதுன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். யோகான்னு மண்டைக்குள்ளே துணிச்சிட்டே வர்றது. நம்மளை பார்த்து பண்ணுவாங்க. 10 கவுண்ட்னா ஒரு 2 கவுண்ட் பண்ண மாட்டாங்களா? குழந்தை அவ்வளோதான் பண்ணும். ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. 10 கவுண்ட் அது அப்படியே பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு குழந்தைய பண்ண வைக்கணும்னா அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, செய்யணும். நம்ம செஞ்சு காமிக்கணும். அப்ப நான் செய்யறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் செய்யறாங்க, நான் தான் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளராச்சே, அப்ப என் கூட இருப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. அந்த ஒரு எந்தூசியாசம்ல அந்த குழந்தைய ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் அதே பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூல்ல ஒரு செக்அப் நடத்துறாங்க. 100% 2 கண்லயும் பவர் நார்மலா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. இது டாக்டர் மேலாம் நான் தப்பு சொல்லவே இல்லைங்க. டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக தான் சொல்றாங்க. நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து அதுக்கான நிவர்த்தியை அவங்க சொல்றாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்றது மூலியமா கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண முடியுதுங்கிறது கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வளர்ற குழந்தைங்களுக்கு இன்னமுமே சுலபம். அந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வரல அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாளடைவில் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ கண்ணாடி இல்லாம ஃப்ரீயா நார்மலான ஐசைட் லெவல்லே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ குழந்தைங்கள நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க ஐ எக்ஸசைஸ். டெய்லியும் நம்ம யோகா பயிற்சி மையத்துல ஐ எக்ஸசைஸ் கம்பல்சரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். தூக்கம் ரொம்ப கெடுது, ஐ மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுது, ஓவர் எக்ஸ்போஸ்டர் டு லைட் பொல்யூஷனுங்க. பாருங்க, முதல்லலாம் நாங்கள் வெளியே படுக்கும்போது இப்போ வெளியே படுக்க முடியல, அவ்வளோ இன்செக்யூர் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸ்டார்ஸ் நிறைய பார்த்துருந்து இப்போ தேடினா ஸ்டாரே காணும். ஏதோ 1-2 ஸ்டார் தான் தெரியுது. எங்கடா அந்த கசகசான ஸ்டார்ஸ் எல்லாம் காணமேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இல்லை மலைக்குள்ளே மலை உச்சியில் போய் பார்த்தா தான் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. பிகாஸ் டூ மச் ஆஃப் லைட்ஸ். அண்ட் சொல்லவே வேண்டாம், மொபைல்ஸு குழந்தையிலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கே மொபைல் காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனி ஃபியூச்சரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுங்களா? அப்படியே அடாப்ட் ஆயிருங்க. கண்ணாடி மேலே கண்ணாடி, ஸ்டைலிஷாக ஃபேஷனபிளாக மார்க்கெட்டில் நிறைய விஷயம் வந்துடும். இது ஒரு மேண்டிட்ரியான ப்ராடக்ட் ஆக்கிடுவாங்க. உங்கள் கண்ணு அதோட வேலையை பவர்ஃபுல்லாக செய்யணும். இது வரைக்கும் எந்த கேமராவும் நம்ம கண்ணு மாதிரி வந்ததே கிடையாது. அவ்வளோ வந்து ஆற்றல் கொண்டது தான் நம்ம கண்ணு. கேமரா இன்னும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்ணளவுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ். ஐஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிலாக்ஸிங்காக பண்ணணும். கண்ணு எப்போவுமே ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. பிளிங்க் பண்ணுறதே நிறைய பேர் மறந்துடுறீங்க. கண்ணு கொஞ்சம் பிளிங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 10 தடவை பிளிங்க் பண்ணுங்கள் மெதுவாக. என் கண்ணு பாருங்கள், மசில்ஸ் பயங்கரமாக பிளிங்க் ஆகும். இப்படிலாம் குழந்தைங்கள வந்து ஆசை காட்டுறதெல்லாம் இருக்குது. கண் எக்ஸசைஸ் பண்ணலான்னு அப்படியே பிளிங்க் பண்ணி காமிக்கிறதுக்கு, படப்படான்னு அடிச்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் பண்ணுங்கள். ஐ மசில்ஸ் வந்து நல்லா ஹாப்பி ஆகிடும். இப்போ கண்ணு மேலே கீழே பார்ப்போம். மூமெண்ட் மூச்சோடு சேர்ந்து பண்ணும்போது கான்ஷியஸ் யோகா ப்ராக்டிஸாக மாறுது. இல்லைன்னா வெறும் ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு ஆயிடுது. ஸோ மூச்சோடு சேர்ந்து டென்ஷன் கம்மி பண்ணி பண்ணலாம். மூச்சு உள்ள மேலே பார்க்குறீங்க, மூச்சு வெளியே கீழே. 1 2 கண்டினியூ பண்ணுங்க. 3 4 5 நேராக உட்காந்துக்கோங்க. நல்ல ஒரு பாடிக்கு ஒரு ஈஸினஸ் கிடச்சிட்டே இருக்கும். 5 ரவுண்ட் முடிஞ்சிச்சா? உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 10 ரவுண்ட் பண்ணுங்க. 10 ரவுண்ட் பண்ணிடுவோமா? 6 கண்டினியூ. 7 8 9 10 மூச்சோட பண்ணும்போது 5-10 ரவுண்டே போதுமானது தான். டெய்லி பண்ணணும் இல்லையா? கண்ணுக்கே நான் போர் அடிச்சிடும். ஆனால் போர் அடிக்கக்கூடாது. ஐ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மொபைல் பார்க்கறது போர் அடிக்குதா? கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ண மட்டும் போர் அடிக்குதா? ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. சைடில் பண்ணலாம். மூச்சு நிதானமான சுவாசம் கவனத்தில் இருந்துகிட்டே இருக்கட்டும். கண்ணு வலது இடது, தலை திருப்பாதீங்க. தலை நேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பக்கூடாது. ரைட் லெஃப்ட், ரைட்
left, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சூப்பர். அப்படியே சென்டர் நேரா பாருங்க. கொஞ்ச நேரம் நேரா பார்த்துட்டு அப்புறம் கண்ணை வேணா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு ஐ மசில்ஸ்னா கண்ணை க்ளோஸ் பண்ணி நல்லா டீப் பிரீத் எடுங்க. ஜெனட்டிக்கலா வர பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு ரொம்ப கம்மி தான். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. முடியலன்னு எதுவுமே கிடையாது. இல்ல சேஞ்சஸ்க்கான ஒரு வழியை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பண்றதுனாலதான் சேஞ்சஸ் நடக்குது. பண்ணாமே இதுக்கு ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? we have to do and see. medical is always a miracle தான். மெடிக்கல் சயின்ஸோ இருக்கட்டும், நம்ம ஹியூமன் பாடி அனட்டாமி எல்லாமே ஒரு மிராக்கிள்ஸ் தான். பண்ணி பாருங்க, மிராக்கிள் நடக்கலாம் இல்லையா? இப்போ டயகனல் போவோம் சரிங்களா? அப்படியே ரைட்ல டாப் டயகனல் போங்க, லெஃப்ட். ஸோ ஒரு பாயிண்ட் நீங்களே வச்சு கணக்கு வச்சுட்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க. 1, 2, 3, ஒரு ரேண்டமா தான் சரிங்களா? 4, அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் சொல்லி தரேன். 5, சூப்பர். அடுத்து டயகனல் மாத்திக்கலாம். லெஃப்ட் டாப், ரைட் பாட்டம். 1, 2, எக்ஸ்ட்ரீம் டாப் அண்ட் பாட்டம் பாருங்க. உங்க கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகணும். 3, 4, 5. அப்புறம் நேரா பார்த்து கண்ணை முடிக்கோங்க. இல்லைன்னா கண்ணை 2 தடவை பிளிங்க் பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல். ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் மசில்ஸை வந்து எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெயின் தானே கொடுக்குறோம், ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடி ரிலாக்ஸும் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணி எடுங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே மொபைல் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. மொபைல் பார்க்குறதையும் கம்மி பண்ணிக்கோங்க. இட்ஸ் மோர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். அப்புறம் எப்படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது? ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேளுங்க. அதனால தான் நான் பேசிகிட்டே இருக்கேன். கேட்டு பண்ணுங்க. அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் எடுத்து பண்ணுங்க. ஒரு தடவை வீடியோ பார்த்தா போதும். அதுக்கப்புறம் கேட்டுட்டு ஸ்டார்ட் டூயிங் த ப்ராக்டிஸ். இப்போ அப்படியே ரொட்டேஷன் கொடுப்போம். இப்போ ஒரு கிளாக்கோட 12, 3, 6, 9, 12 இருக்குல்லையே, அப்படி ரொட்டேஷன். குழந்தைங்களுக்கு கை வச்சு இப்படி ரொட்டேஷன் பண்ணி கொடுங்க. சும்மா சின்ன குழந்தைங்க பண்ணணும். அது இப்படி கண்ணுக்கு இப்படி டெய்லி ஒரு 2-3 எக்ஸசைஸ் இப்படி கொடுத்துட்டே வாங்க. பிறந்த குழந்தையுமே கைப்பாரு இல்லைன்னா உங்க மூஞ்சி பார்த்துட்டே இருக்கும். அப்போ நீங்க ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். கண் எல்லா விதத்துலையும் மூவ் ஆகும்போது அதுக்கான ஸ்டிமுலேஷன் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அண்ணன் மணி பாருங்க, தலை தூக்காம தலை நேரா சின்ன அப்படியே தான் இருக்கணும். மேல 12, 3, 6, 9, 12. இந்த 4 ஒரு டைமண்ட் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. டைமண்ட் ஷேப்ல சரிங்களா? 5 ரவுண்ட் பண்ணலாம். 1, 2, உங்க ஸ்பீடு தான், ரொம்ப ஸ்பீட் பண்ணாதீங்க. 3, கரெக்டா அந்த பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போகணும். 4, 5. அப்படியே ஆன்டி கிளாக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5. செம எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் ஒரு ஸ்டிமுலேஷன். கண்ணை முடிக்கலாம். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். இப்போ பாமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக நேரம் லேப்டாப் மொபைல்ல ஒர்க் பண்றீங்களா, நல்ல கை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பாமிங் கொடுத்துட்டே இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்க கன்சிஸ்டண்டா பண்ண. ஒரு நாளைக்கு 10-15 தடவை இந்த பாமிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்ராக்ட் இருக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணோன்னா உடனே இந்த மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. கண்ண மூடி தான் உட்காந்துருக்கணும். பட் பாமிங் ஹெல்ப்ஸ் அ லாட். இந்த பாமிங் வந்து எந்த இதுலேயும் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கைகளை இப்படி பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஹீட் இந்த சூடு, சின்ன சூடு இருக்குல்ல, ஒரு வார்ம்த் ஃபீலிங்கை இந்த கண்ணு மசில்ஸில் அப்சர்வ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இன்னமுமே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு ப்ரெஸ். இந்த ஏரியா, இந்த போன் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட் போன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த குடி வந்து உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கண்ணுக்குள்ளே. இந்த ஹார்ட் போனில் ப்ரெஸ் பண்ணுறீங்க. மூச்சு எடுத்து ப்ரெஸ், மூச்சு வெளிவிட்டு ரிலாக்ஸ். மூச்சு எடுத்து ப்ரெஸ், மூச்சு வெளிவிட்டு ரிலாக்ஸ். மூச்சு எடுத்து ப்ரெஸ். இந்த மாதிரி பாமிங் ஒரு 20 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. அதிகமாக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு கண்ணு அப்படின்னா அப்படிதான். சூரியனை பார்த்தாலும் அப்படிதான். சூரியனை பார்க்குறீங்கன்னா இளம் வெயிலில் பார்க்கலாம், டைரக்டாக சன்னை பார்க்கக்கூடாது. பட் இளம் வெயில் ஸ்டார்டிங் சூரியன் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போதும் கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கீங்க, சாமி கும்பிட்றீங்க, தீபத்தை பார்க்குறீங்கனாலும் இந்த பாமிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரைட்? எஸ். இப்போது நம்ம கொஞ்சம் மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தம்பை
நேரா நீட்டிக்கோங்க. இந்த கை அளவு தான் உங்களோட நார்மல் ஐசைட். இந்த கையை நல்லா நீட்டி வைக்கும்போது உங்க தம் ஆர் ஃபிங்கர்ஸை பார்க்குறீங்களா, இது உங்களோட நார்மல் ஐசைட் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த தம்பை இப்படி திருப்பிக்கோங்க. இது அப்படியே க்ளோஸ் கொண்டு வந்து புருவ மத்தியில் வைங்க. புருவ மத்தியில் வச்சு கண்ணை மூடிக்கோங்க. நல்ல மூச்சு எடுத்து இந்த புருவ மத்தியை கவனிச்சுட்டே வாங்க. இப்போ கண்ணை திறக்கிறீங்க. கைகளையும் அப்படியே அந்த 25 சென்டிமீட்டர் கையை நீட்டினீங்கன்னா இதுதான் நார்மல் ஐசைட் லெவல். இதை கேஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் கண்ணை சிமிட்டுறேன். மேலே இப்படி கொண்டு வந்து கண்ணு நல்ல மேலே போன பிறகு ஈஸியாக இந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுங்க. கண்ணு சிமிட்டாம 1 நிமிஷம் இந்த நிலையிலே நின்று பாருங்க. நான் இப்படி சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் டைமர் கிளாக் வச்சு ஒரு அலாரம் வச்சுட்டு அப்படியே நிறுத்துங்க. கண்ணை சிமிட்டக்கூடாது, அப்படியே கண்ணு எரியும். அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். ரத்த கண்ணீர்ல கண்ணீர் வரும். சரிங்களா? கண்ணீர் வந்தாலும் சரி விடாம அந்த வில் பவரை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். கண்ணை சிமிட்டிடக்கூடாது. பேசிட்டே இருக்கிறனால எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்ணு அப்படியே பர்னிங் சென்சேஷன் உருவாகும். அப்புறம் கண்ணை சிமிட்டாம மட்டும் வச்சுக்கோங்க 1 நிமிஷம். சரிங்களா? நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த பொசிஷன்ஸ் மட்டும் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும். உங்க உள்ள இருக்கிற டர்ட்ஸ் கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் காலையிலே கிளியர் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், இங்கே வந்து டியர் கிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். டியர் கிளான்ஸ் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இந்த கருவிழி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ரத்த நாளங்களே கிடையாது. இந்த வெள்ளை பகுதியில் மட்டும்தான் ரத்தம் ஓட்டம் இருக்கும். அதுவே இந்த கருப்பு சைடு போயிட்டிங்கன்னா வேற வழியே இல்லை. அதுக்கு எப்படி சத்து கிடைக்கும்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அது வரைக்கும் அது வேலை பார்க்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு ஒழுக்கமாக வேலை பார்க்கணும்னா இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த கண்ணை சுற்றி கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி வந்து வந்துட்டே இருக்கணும். அது ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆச்சுனாலே வி ஹாவ் அ ப்ராப்ளம். ஸோ ரெட்டினோபதி எல்லாம் வந்துச்சு, டயபெட்டிக்னால இந்த ரெட்டினோபதி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. ரத்த நாளங்களுக்கு இந்த சுகர் அதிகமாக போகாமல் இருக்கணும். போச்சுன்னா டேமேஜ் தான். கிளைக்கோமா இவங்களுக்கெல்லாம் இந்த ஐ எக்ஸசைஸ் ரொம்ப சிரமமாக இருக்கும். மற்றபடி நார்மல் ஐசைட் இல்லை பவர் தான் ப்ராப்ளம், கண்ணு வலிக்குது, ப்ளீஸ் ஸ்டார்ட் ஐ எக்ஸசைஸ். இப்போ இது முடிச்சிட்டோமா, அப்படியே நேராக வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும் மசில்ஸு. கண்ணில் இந்த ரெட்டினா ஏரியாவில் டிஃபெக்ட், நரம்புல டிஃபெக்ட் இருந்தாலும் இந்த காம் ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணலாம். வித் டாக்டர் அட்வைஸோடு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தான் இன்னமுமே ஆழமாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அவங்க உள்ளே போய் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டு அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள். நார்மல் ஐசைட்டில் இருக்கிறவங்க பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி கீழே கொண்டு போய்க்கணும். கை கீழே கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் கீழே பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வாங்க. விதிசி கேஸ் 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 1 மினிட். எஸ், ப்ராக்டிஸ் தான் முக்கியங்க. ஏதாவது வார்த்தைகள் அங்கங்கே பிசிறு தட்டுச்சுன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வி ஆர் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் யூ வித் த வேர்ட்ஸ். இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ கவனிப்பீங்க இல்லையா, மாற்றி இங்கிலீஷில் சொல்லும்போது என்னடா சொல்கிறாங்க, கவனம் கொடுத்துட்டே இருக்கிறதா. அப்புறம் இப்படி நேராக தம் வச்சுக்கோங்க. அதே பொசிஷன் தான். இங்கே வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி சைடு வாமன தக்ஷணன்னு சொல்லுவாங்க. ஐயோ ரொம்ப போயிடாதீங்க, தெரியாது. இவ்வளோ தூரம்லாம் போனால் எங்கேயோ கை நீட்டிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக உங்கள் நெகத்தை தான் பார்க்கணும். அழகா நெகை உங்களை பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் நெகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், 1 நிமிஷம். சரிங்களா? கை வேணா மாற்றிக்கோங்க. கை ஒரே சைடுனா வலிச்சுட்டே இருக்கும். அடுத்த கண்ணுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம், இப்படித்தான் இருக்கணும்ல அவசியம் இல்லை. கண்ணை ஸ்ட்ரெச் பண்ணுறதுல கவனம் இருந்தால் போதும். இந்த 2 கண்ணு இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு சி தெரியுது, இங்கே ஒரு சி தெரியுது. எவ்வளோ விஷயம் கவனிக்கலாம் பாருங்க. ரிலாக்ஸ். 1 மினிட். ஓகேங்களா? கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி பண்ணுங்க. இந்த மாதிரி பாமனை தக்ஷனை மேலே கீழே இப்படியெல்லாம் போகும்போது அந்த மசில்ஸ் அங்கே இங்கே நின்றுட்டு நல்ல ஒரு ஓட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேணா ஒரு ரொட்டேஷனும் கொண்டு வந்துக்கலாம். பாருங்க, கம்ப்ளீட் ரொட்டேஷன். 1. இதை நம்ம ஏற்கனவே கை இல்லாமே பண்ணிட்டோம்ல. கையோட பண்ணும்போது ஃபோக்கஸ்டான பாயிண்ட் இருக்கும். வெறும் கண்ணை மட்டும் ரொட்டேட் பண்ணும்போது ஃபோக்கஸிங் இருக்காது. கைகளோட நீங்கள் இந்த எக்ஸசைஸும் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் அது பார்ப்போம். கைகளோட எப்படி ஐ எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது ஐக்குமே. இந்த 2 எக்ஸசைஸ் இது மட்டும் முக்கியமாக, இந்த மூமெண்ட்ஸ் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஐ எக்ஸசைஸ் ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா யாருக்கும் தெரியாது. ஐ ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ஐ தான் க்ளோசஸ்ட் ஆர்கன் டு பிரெயின். உங்கள் பிரெயினோட ஸ்டிமுலேஷன் ஈஸியாகவும் காமாகவும் ட்ரிகர் பண்ணிடலாம் பிரெயினை. சரிங்களா? பிரெயின் நாள் ஃபுல்லாகவுமே ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்குது.
பிரெயின் கண்டிப்பாக ஆக்டிவாக தான். பிரெயினும் பார்த்தீங்கன்னா பிரெயினும் ஹார்ட்டும் 24/7 வேலை பார்த்துட்டு இருக்கு. அது இல்லை இங்கே மேட்ரு. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட கவனத்தோட செயல்படுது. அதுதான். கவனம் இல்லாம நம்ம நிறைய வேலைகள் பண்ணிடலாம். சே மறந்துட்டேன்ப்பா, சே இதை பண்ணியிருக்க கூடாதுப்பா, இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா. இந்த சேங்கிற வார்த்தையை விட்டுட்டு பண்ணதை தீர்க்கமாகவும் திடமாகவும் பண்றதுக்கு இந்த ஐ எக்ஸசைஸும் ஒரு டூல் தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.